முரண்படுறோம் சார். என்ன கடவுளோட ஆமா இப்போ சொல்லணும்னா சூரிய ஒளி இருக்கு. ஆமா சார். சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் சூரிய ஒளி வந்து பஞ்சை எரிக்கும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயமா நம்ப மாட்டேன் சார். எப்படி சார் அது நாள் ஃபுல்லா கிடைந்தாலும் எரியாது? ஆமா கிடையாது. நாள் ஃபுல்லா இல்ல, எத்தனை ஆண்டுகள் எத்தனை கோடி ஆண்டுகள் இருந்தாலும் சூரியனும் அந்த பஞ்சு இருக்கும் பொழுது வந்து எரியாது. ஆமா சார். ஆனா லென்ஸுங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுக்கும், குவியாடி சொல்றாங்க இல்லையா, அந்த லென்ஸை வந்து நீ சரியான முறையில சூரியனுக்கு நோக்கி வந்து ஜூம் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அந்த சக்தி அனைத்தும் ஒரு புள்ளிகள் வந்து ஒருங்கிணைக்கும். சரிங்க சார். ஒரு புள்ளி வழியா கான்சன்ட்ரேட் பண்ணி வரும் பொழுது அந்த ஆற்றல் அளவிற்கரிய ஆற்றலா மாறி சரிங்க சார் அந்த பஞ்சை எரிச்சிருது. இதுதான் தத்துவம். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்களா? நம்ம வந்து எப்பொழுது நம்ம கொடுக்கப்பட்ட இந்த உடலையும் சரி மனதையும் சரி பயிற்சி செய்யும் பொழுது நம்ம அங்கிருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து குவித்து மிகப்பெரிய சாதனை எல்லாம் செய்ய முடியும். அதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டுகளான சம்பவங்கள் நீங்க சந்தித்த நபர்கள் இதை பற்றி யாராவது, அதாவது மன வலிமை இறைவன் குறித்த அந்த மனதை அந்த இப்ப நீங்க சொல்லிட்டீங்க பிசிக்கல் வேற மனது வேறன்றத ஒரு தெளிவான விஷயத்துக்கு வந்தாச்சு. இப்ப அந்த மனதை பயிற்சி செய்து எவ்வளவு வலிமையான விஷயங்களை சாதிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதுக்கான எடுத்துக்காட்டான சம்பவங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனம் அப்படிங்கும் பொழுது புறமணம் ஆழ்மனம் அப்படின்னு ரெண்டு தான் பிரிக்கலாம். இன்னும் ரொம்ப டீப்பா பிரிக்கணும்னா புறமணம் அகமணம் ஆழ்மனம் சொல்லிட்டு அது சப்ளேயர்ல போகும். ஆனா நம்ம மெயினான கேட்டகரியில வந்து கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். சரி, நினைவு மனம் ஆழ்மனம். சரிங்க சார். இந்த நினைவு மனங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்ம இப்ப நான் பேசிட்டு இருக்க விஷயங்களும் சரி நம்ம இந்த நம்முடைய நினைவுகளுக்கு உட்பட்டு இப்ப இந்த நிகழ்காலத்துல இந்த செகண்ட்ல என்ன சவுண்ட் நீங்க கேக்குறீங்க, என்ன விஷயத்த நீங்க பாக்குறீங்க, இது தவிர வந்து உங்களுடைய சிந்தனையில ஓடிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வந்து நினைவு மனதுல இருக்கும். சரிங்க சார். இந்த ஆழ்மனங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதனுடைய ஆற்றல் தான் மிகப்பெரிய ஆற்றல். அதுதான் வந்து கடவுளுடைய டைரக்ட் லிங்க் உள்ள ஒரு விஷயம். ஓ சரிங்க சார். நினைவு மனங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு விஷயமா மாறிடுது. சரிங்க சார். சரிங்களா? எல்லையற்றது கடவுள் இறைவன். அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கிறதா வந்து ஆழ்மனம். இந்த ஆழ்மனம் வந்து உங்களுடைய விழிப்பு நிலையில வந்து அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நல்லது கெட்டது இது செய்யணும் இது செய்யக்கூடாது. ஏன்னா தர்க்கம்ங்கிறது வந்து உங்களுக்கு நினைவு மனதுல தான் வருது. சரிங்க சார். ஆழ்மனத்துக்கு வந்து தர்க்கம்ங்கிற விஷயம் கிடையாது. சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. மனிதனுடைய அந்த 6ஆம் அறிவானது நினைவு மனதுல தான் செயல்பட்டு இருக்கு. இந்த ஆழ்மனங்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதனுடைய ஆற்றல் வந்து நம்ம வந்து ஒரு எல்லைக்குட்பட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது. சரிங்க சார். அது எந்த பல பரிணாமங்கள் எடுத்துக்கும். ஆங்கில ஒரு படம் வந்தது பிளப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. சரி. அதனுடைய மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா வேணுங்கிற உருவத்தை வந்து நம்ம வடிவமைக்கலாம். சரிங்க சார். அது எப்படியெல்லாம் பிடிக்கிறீங்களோ அப்படியெல்லாம் மாறும். இந்த வடிவத்துல தான் பண்ண முடியும் அந்த வடிவத்துல தான் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. சரி. அந்த பிளப்பர்ங்கிற அந்த மெட்டீரியலை வந்து எப்படியெல்லாம் பண்றீங்களோ அப்படியெல்லாம் வந்து அது பிளெக்சிபிளா வந்து அதனுடைய உருவத்தை வந்து மாத்திக்கும். அதே மாதிரி தான் ஆழ்மனம். சரிங்க சார். அதுக்குள்ள என்ன விஷயத்தை இன்புட் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே மிகப்பெரிய அளவில் ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ரிட்டர்னா கொடுக்கும். அதற்கு எடுத்துக்காட்டான சம்பவங்கள் நம்ம மெஸ்மரிசமா இருக்கட்டும் ஹிப்னாட்டிசமா இருக்கட்டும் இல்ல பார்வை மூலம் தன்னோட கண் பார்வை மூலமாகவே வந்து ஆள் மனதிற்கு டைரக்டா கட்டளை இடுறதா இருக்கட்டும் இவங்க ஆள் மனதை மிக சரியா பயிற்சி செய்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சொல்றாங்க சார். இது மாதிரியான எடுத்துக்காட்டான சம்பவம் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளும் சரி நம்முடைய வளரும் நாடுகளா இருந்தாலும் சரி சரிங்க சார் மனதை அடிப்படையா வைத்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஆனா இந்த உலகத்துக்கு வந்து மனம் உடல் உயிர் ஆன்மா இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆழமான கருத்துக்களை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கூறிய பெருமை தமிழர்களுக்கு தான் உண்டு. அப்படியா சார்? ஆமா. என்ன சார் சொல்றீங்க? காரணம் என்னன்னா சித்தர்கள் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் யோகிகள் எல்லாம் வந்து அதிகமான அளவு வாழ்ந்த இடம் வந்து தமிழ்நாடு குறிப்பாக இந்திய மண்ணில் வந்து வாழ்ந்திருக்காங்க. சரிங்க சார். காரணம் என்னன்னா இதை ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். வெளிப்புற பயணம் உள்புற பயணம் சொல்லிட்டு உள்புற பயணத்தை நோக்கி போகும் பொழுது சரிங்க சார் எல்லாமே அதாவது நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு நீங்க தான் கடவுள் நான் தான் கடவுள்
கடவுள்ல ஒரு பகுதி. சரிங்க சார். நீங்க உங்களுக்குள்ளேயே போகும் பொழுது சரிங்க சார், நீங்க அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட் எல்லைக்குட்பட்ட உங்களுக்குள்ளான அகப்பயணமானது எல்லையற்ற அந்த இறைவனோட வழியை வந்து காட்டும், அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தும் போது எல்லாமே நீங்க ஆயிருவீங்க. வெளிப்புறம் போகும்போது என்னன்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். சரிங்க சார். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒளியை பத்தி படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து அது என்ன, எப்படி வருது, கரண்ட் எப்படி வருது, எப்படி இந்த விளக்கு வந்து வெளிச்சம் வருது, இல்ல வந்து ஒரு டெலிவிஷனை பத்தி கத்துக்கணும்னு நினைச்சா டெலிவிஷன்னா என்ன, அவனுடைய இயக்கம் எப்படி இருக்கு, இப்படின்னு வந்து வெளியில இருக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து தெரிவிக்கிட்டே போறேன். ஆனா இதனுடைய அடிப்படை மூலாதாரங்கிறது எங்க? இறைவன். இறைவன்கிற விஷயம் தான். இப்படி போகும்போது இது பிளவுபட்டு இருக்கு. இறைவன் தான் வந்து பல துண்டுகளாக சிதறி பல வடிவங்களை எடுத்து பல உயிர்களா வந்து பரிணமிச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சரிங்களா? இப்போ அப்படி ஒவ்வொரு துண்டையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தேடல் போகும்பொழுது அதுக்கு வந்து முடிவு கிடையாது. கடைசியில ஒரு அணுவாதே அது போய் முடியுது. ஆமா, முடியாது. அப்ப வெளிப்புற பயணம் வந்து உங்களுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளாகவும் உங்களுடைய நாகரிக வளர்ச்சியாக மட்டுமே தான் அது இருக்க முடியும். ஆனா இதே உள்புற பயணங்கிற பொழுது இந்த பகுதிகள்லாம் முழுமையா இருந்தது இல்லையா? அந்த முழுமையை அறியும் போது என்ன அர்த்தம்னா ஆட்டோமேட்டிக்கா முழுமையை அறிந்து கொள்ளும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். இதுதான் கான்செப்ட். அதனாலதான் வந்து ஆன்மீகவாதிகள் வந்து உள்புற பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அவனுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விடுகிறது. காரணம் இந்த வெளியில போகும்போது சிறந்த துண்டுகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்கள். உள்புற பயணமானது முழுமையை நோக்கி செலுத்துகிறது. அற்புதமான ஒரு விஷயம் சார். ஒரு மிகப்பெரிய அறம் பொருள் இன்பம் வீடுன்ற அந்த வீடு வேறுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம், செய்தியாகவும் இருக்கு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். இப்ப நீங்க சொன்னது மாதிரி அந்த உட்புறமாக தன் ஆள் மனதையோ தன்னை பற்றியான அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆள் மனதையுடைய சக்தியை வந்து முதலே நான் லைட்டா சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன உள்ள கொடுக்குறீங்களோ அதை வந்து வெளியில வந்து மேக்னிஃபை பண்ணி வெளியே வரும். சரிங்க சார். சரிங்களா? அப்போ வந்து நம்ம அதுக்கான ஒரு சிந்தனைகள் சார், ஏதாவது ஒரு சிந்தனைக்கான ஒரு விஷயமா ஏதாவது எடுத்துக்கலாமே? அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் பயன்படக்கூடிய விஷயங்களை நம்ம உள்ள திருப்பி போடும் பொழுது சரிங்க சார் அதுக்கேற்ற செயல்களா வந்து வெளியே விளையும். சரிங்க சார். சரிங்களா? நம்ம அனைவருக்கும் கடவுளுடைய ஒரு பகுதிகள். அப்ப வந்து என்னன்னா இந்த மனம் என்னும் இந்த மாயை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாயை விஷயங்கள்ல என்ன ஆகும்னா நான் வந்து இந்த உடம்புதான் அப்படிங்கிற வந்து எல்லைக்குட்பட்டு போகும்பொழுதுதான் சக மனிதர்களை வந்து நம்ம வெறுத்து ஒதுக்குறதுல இருந்து காம குரோதம் மதம் ஆச்சரியம் போன்ற குணங்கள்லாம் வந்து அதீத பற்று கடும் ஆசை பேராசை இந்த மாதிரி சினம் காமம் முறையற்ற பால் கவர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க முழுமையும் ஒரு பகுதியை மறந்து இருக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் நடக்குது. அதனுடைய இயக்கங்கள்லாம் வந்து எல்லா விதமான நிறை குறைகள் அனைத்துக்கும் காரணமா அமையுது. சரிங்க சார். சொல்லுங்க சார். காரணமா அமையுது. அதனால வந்து முழுமையை நீங்க உணரும் பொழுது இந்த ஆழ்மனை சக்தியை உணரும் பொழுது நீங்க கடவுள்ல ஒரு பகுதியை உணரும் போது சக மனிதர்களையும் வந்து நீங்க சரியான முறையில பாப்பீங்க. அவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நான் வேறு அவர் வேறுங்கிற விஷயம் வந்து நீங்க பிரிச்சு பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தாலும் ஜீவகாரணியங்கிற அந்த அருமையான விஷயம் வந்து எல்லா அந்த உயிர்களுக்கும் வந்துடும் உங்களுக்கு. நிச்சயமா சார். இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த நீங்க ஆழ்மனதை பத்தி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை சொல்லியிருந்தீங்க. அது வந்து இறைவனோட நேரடி தொடர்புடையது. அது மட்டுமல்ல அதற்கு முடியாது என்ற ஒரு வார்த்தையே அதுகிட்ட கிடையாது. நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு ரொம்ப தெளிவா அப்படின்றது அந்த ஆழ்மனத்தை நீங்க நல்ல செயலை